செல்லப்பிராணிகள் பராமரிப்பு மையங்களுக்கு என தனி விதிமுறைகளை வகுக்க கோரிய மனுவை 8 வாரங்களில் தமிழக அரசு பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவை ஒன்று பிறப்பித்திருக்கின்றன. அதில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? அது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை திருவேற்காட்டை சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர் ஆண்டனி கிளமெண்ட் ரூபன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வீடுகளில் வளர்க்கப்படக்கூடிய அந்த செல்லப்பிராணிகள் அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரிமையாளர் விடுமுறை அல்லது தொழில் காரணமாக வெளியூர்களுக்கு செல்லும் போது அவற்றை பராமரிப்பு மையங்கள்ல ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்தி அங்கு சேர்த்து செல்கிறார்கள். இதுபோல நாட்டுல பல முறைப்படுத்தப்படாத செல்லப்பிராணிகள் பராமரிப்பு மையங்கள் இயங்கி வருவதாகவும், இந்த முறையான தகுதி இல்லாத நபர்களை பராமரிப்புகளாக கொண்டு இந்த மையங்களில் பிராணிகள் உரிய முறையில் பராமரிக்கப்படாததால சில நேரங்களில் அவை இறந்து விடுவதாகவும், அது போன்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் வர்த்தக நோக்கில் செயல்படக்கூடிய இது போன்ற மையங்களை ஆய்வு செய்த பிறகே ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும், இதுபோன்ற மையங்களை முறைப்படுத்துவதற்காக பிரிட்டன் அரசு 2018ஆம் ஆண்டு விதிமுறைகள் வகுத்துள்ளது. அதை பின்பற்றி தமிழகத்தில் இந்த செல்லப்பிராணிகள் பராமரிப்பு மையங்களை முறைப்படுத்துவதற்கு தனி விதிகளை வகுக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அடங்கிய அமர்வு மனுதாரருடைய அந்த கோரிக்கை மனுவை பரிசீலித்து 8 வாரங்களில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.